புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய தலைவருடைய விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, வெறியர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து பேரும் ஒற்றுமையாக இருந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். சொல்லலாம் நான் எம்ஜிஆர் பேரவை, நான் எம்ஜிஆர் தலைவர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். கர்நாடகாவெல்லாம் பார்த்தா தலைவர் படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க, கட் அவுட் வச்சுக்கிட்டு. அது கொண்டாடிட்டு தலைவர் பேரை சொல்லி கொண்டாடிட்டு திமுகவுக்கு தானே எல்லாம் சொம்பு தூக்குறானுங்க, திமுகவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறானுங்க. நான் போன பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அந்த பதிவில் ஒருத்தன் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லிட்டு விஜய்க்கு வாக்களிப்பேன், வாய்ப்பு கொடுங்கிறான். இது என்னடா நியாயம்? இப்போ ஒரு புறம்போக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பன்னீர்செல்வம் குடும்பத்தோட புறம்போக்கு அதிமுகவுடைய பேரே கெடுத்துட்டான். வீட்டில் இருக்கிற ரெட்டலை கிட்டலை எல்லாத்தையும் எடுக்கிறான். இப்போ அவன் பேர் இருக்குமே நிறைய இடத்துல. தலைவரோட சிலை, தலைவியோட சிலையில் போட்டிருப்பான்ல ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். அதை என்ன செய்யறது? அதனால் மதிய வணக்கம். என் பேர் பெரியசாமி, குவைத் நாட்டில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மதிய வணக்கம். ஒரு முக்கியமான நாளான ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெறுகின்ற நாள் அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, எடப்பாடியாரை தேர்ந்தெடுங்க. எவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. அதிமுகவிலேருந்து போன ஆளுங்க தான் ஒரு 13-14 பேர் மந்திரிகள் எல்லாம் கொள்ளை அடித்து. அவன் ரகுபதியெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லை, சட்டத்துறை மந்திரி. டாஸ்மார்க்லேருந்து அனைத்தும் ஊழல். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுகிறேன். உலகமெங்கும் வாழும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய தலைவருடைய விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, வெறியர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து பேரும் ஒற்றுமையாக இருந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். சொல்லலாம் நான் எம்ஜிஆர் பேரவை, நான் எம்ஜிஆர் தலைவர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். கர்நாடகாவெல்லாம் பார்த்தா தலைவர் படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க, கட் அவுட் வச்சுக்கிட்டு. அது கொண்டாடிட்டு தலைவர் பேரை சொல்லி கொண்டாடிட்டு திமுகவுக்கு தானே எல்லாம் சொம்பு தூக்குறானுங்க, திமுகவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறானுங்க. நான் போன பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அந்த பதிவில் ஒருத்தன் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லிட்டு விஜய்க்கு வாக்களிப்பேன், வாய்ப்பு கொடுங்கிறான். இது என்னடா நியாயம்? எல்லாம் இங்கேருந்து அவனு இப்போ ஒரு புறம்போக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பன்னீர்செல்வம் குடும்பத்தோட புறம்போக்கு அதிமுகவுடைய பேரே கெடுத்துட்டான். வீட்டில் இருக்கிற ரெட்டலை கிட்டலை எல்லாத்தையும் எடுக்கிறான். இப்போ அவன் பேர் இருக்குமே நிறைய இடத்துல. தலைவரோட சிலை, தலைவியோட சிலையில் போட்டிருப்பான்ல ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். அதை என்ன செய்யறது? அதை நாங்கள் எடுப்போம்ல. அதனால் உலகமெங்கும் வாழ்கிற மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் புரட்சி தலைவருடைய வெறியர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், அனைவரும் பாட்டை பற்றியா உலகம் ஸ்டோலியன்ல தலைவர் பாட்டு அனைத்து பேத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். என்னடா இவன் சொல்கிறான்லாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. இப்போ சசிகலா அக்கா ஒன்று ஆரம்பிச்சிருக்கு கட்சி ஓட்டை பிரிக்கிறதுக்கு. கருணாநிதி குடும்பத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே அம்மாவை கொண்டுட்டாங்க. இப்போ இந்த தடவையில் சேர்ந்து எடப்பாடி வரக்கூடாது, அவனும் வரலாம். உலகமே மோடிக்கு பயப்படுது. ஆனால் மோடி வந்து திமுக காரனுக்கு பயப்படுறதுனால என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ சம்திங் இருக்கா என்னன்னு தெரியல. உலகமே மோடிக்கு பயப்படுறான்னு சொல்கிறானுங்க. மோடி சூப்பராக செய்கிறாருன்னு. திமுக குடும்பத்துக்கு ஏன் பயப்படுறான்? திருச்சியில் கூட லிஸ்ட் போட்டு படிக்கிறாரு. நாங்கள் தான் பொதுமக்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, பிரதம மந்திரி தானே, தப்பு செய்கிறவங்கள உள்ள தூக்கி போட வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு இப்போ தலைவர் நடித்த இதயக்கனி படம் ஆல்பேட்டில் ஓடி 252வது நாள் ஓடி நல்லா சாதனை படைச்சிருக்கு மறிவெளி வீட்டில். அதை என் நண்பரும் டிடிசி சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் ஓனருமான அருமை நண்பர் ராஜ் அவர்கள் நல்லா விழா நடத்தினார். அது கூட சில பேர் சொல்கிறாங்க எடப்பாடியார் போட்டோவும் அம்மா போட்டோவும் போட்டதுக்கு இந்த படத்துக்கும் எடப்பாடியாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன சம்பந்தம்னு. ஏண்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி யார்கிட்ட இருக்குது? முன்னேற்ற கழகம் எடப்பாடி கையில் இருக்குது. பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர். இத்தனை தடவை பருப்பு மாதிரி அவன் பேசுகிறான்ல ஊடகத்துக்காரன் எல்லாம் மாமா வேலை பார்த்துக்கிட்டு. என்னைக்காவது
டெல்லி கவர்மெண்ட்டில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்திருக்கா? துணை சபாநாயகர் எவனா இருந்திருக்கானா? அதிமுக 2-3 டைம் இருந்திருக்கு. தலைவர் இருக்கும்போது இருந்திருக்கு, அம்மா இருந்திருக்கும்போது இருந்திருக்கு. எதிர்க்கட்சி அந்தஸ்தை எத்தனை தடவை எழுந்திருக்கு திமுக. அதெல்லாம் பேச மாட்டேங்கிறானுங்க. இப்போ எடப்பாடி 2011 யார் எதிர்க்கட்சியாக இருந்தது? கேப்டன் விஜயகாந்த் தான் இருந்தார். அவர் இருந்த வரல சூப்பராக இருந்தது. அவர் வாயால் கெட்டு போனார். அம்மா போய் அடவு வச்சுட்டுது கட்சை. எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாமல் கிடக்கும்போது சர்க்காரி கமிஷன்லேருந்து அனைத்தும் ஊழல் பண்ணிவிட்டு ஊழல் போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அதிமுக குறை சொல்கிறானுங்க. அதுக்கு நிறைய பேர் சால்ரா போடுறானுங்க. எடப்பாடியார் அந்த விழாவுக்கு கூப்பிடாம, அவருடைய போட்டோ போடாமல், பிரச்சனை அம்மா போட்டோ போடாமல் யார் போட்டோ போடுறது? கலைஞர்கிட்ட குடும்பத்தில் உள்ள போட்டோ போடுறதா, இல்லை கலைஞர் மோனை போடுறதா? யாரை போடுறது சொல்லு. உனக்கு பிடிக்கலையா ஒதுங்க. தலைவர் பேரை சொல்லிட்டு ஏன் எல்லாத்துக்கும் சால்ரா போடுறீங்க? என் மேலே நீங்கள் கோவப்பட்டாலும் எனக்கு கவலையே கிடையாது. பதிவு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதான் நான் வெறியன், தலைவரோட வெறியன், அம்மாவோட எடப்பாடியாரோட விசுவாசி. உயிர் இருக்கிறவர்களே அதான். புறம்போக்கு கொள்ளடிக்கிறது அங்கிட்டு போயிருப்பானுங்க. அது எங்கேயோ போயிட்டு போகிறானுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களே, நல்ல முறையில் ஏப்ரல் 23 அன்று பூமி பூஜை போடுற மாதிரி ஓட்டு போடுங்க. மே 4ஆம் தேதி திமுகவுக்கு சமாதி கட்டிவிடுங்க. அதான் நல்லது 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 நல்லது. ஓட்டு போடுங்க இரட்டலைக்கு. தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு யார் வேணாலும் புகழ் கொண்டாடுங்க. ஆனால் திமுகவுக்கு சொம்பு தூக்காதீங்க. தலைவர் பேரை சொல்கிறது நல்ல முறையில் நீங்கள் தலைவர் பற்றா இருந்துன்னா அதிமுக ஓட்டு போடுங்க. ஆனால் நீங்கள் எப்படி இது பண்ணிவிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்குனீங்கன்னா தலைவரோட ஆத்மா மன்னிக்காது. என் மேலே கோவப்பட்டாலும் எனக்கு வருத்தமே கிடையாது. ஒருத்தன் இப்போ சொல்கிறேன், நான் எம்ஜிஆர் ரசிக்க, விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இடே யார் இருந்தாலும் சொல்கிறேன், தலைவர் கூட எவனையும் சேர்க்காதீங்க. தலைவர் தான். ஒரே தலைவன் தான். ஓகே.